அவர் கையை பிடிப்போம், முத்தம் கொடுப்போம், அவர் பின்னாடி வந்து அவரை ஹக் பண்ணுவோம். சுவாமிக்கு அந்த வேர்ட் பிடிக்காதுப்பா. டீனேஜ் பாய் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு முந்தின நாள் தானே வந்து எங்களோட ஃபுட்பால் விளையாடினாரு. கூகுள் மேப்ஸ் பார்த்தா எனக்கு சுவாமி தான் ஞாபகம் வரும். அது எப்படி நான் சுவாமி சொல்கிறா, நீ விழுந்ததுக்கப்புறம் நான் வந்து உன்னை கைப்பிடிச்சி தூக்க மாட்டேன், நீ விழறதுக்கு இருக்கும் போதே நான் வந்து உன்னை கைப்பிடிச்சிக்கிறேன். ஆல்ரெடி மங்கி மைண்ட், விட்டாலும் விட்டுடுவேன். சுவாமி சொன்னாரா, எப்போ நீ என்கிட்ட வந்து சுவாமி நான் உங்களோட டிவோட்டி அப்படின்னு சொல்கிறியோ, என்ன ஆனாலும் நான் ஒன்றும் விட்டு கொடுப்பேன். உன்னோட கசின் கிட்ட நீ கடன் கொடுத்துருக்கல, நீ பணம் திருப்பி கேட்டல, இப்போ வேண்டாம். ஸோ இது சுவாமி டிஸ்கோஸில் சொல்லும் போது இவங்களை சுற்றி இருக்கவங்களாம் இவங்கள பார்க்குறாங்களா. நல் வழியை மறந்து போகிறவங்க, நான் அவங்கள கையை பிடிச்சி நான் வந்து அவங்களுக்கு சரியான பாதையை காட்டுவேன். அப்படின்னு சுவாமி சொன்னாரா, இந்த டிவோட்டீஸ் எனக்கு மணிக்கணக்காக நின்று சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, தூக்கத்தையும் பார்க்காம. அவங்களுக்கு நான் மைல் கணக்காக நடந்து பாத நமஸ்காரம் கொடுக்கறதுக்கு ரெடி அப்படின்னாராம். ஸோ அங்கே நீடி அப்படின்னு என்னென்னா, அவங்களுக்கு சுவாமிக்காக வந்து சர்வீஸ் பண்ணிருக்காங்க. தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் இன் ரிட்டர்ன். ஆமாம். ஆனால் சுவாமியோட அருள் வேணுன்ற அந்த ஒரு தாபம் உள்ள இருக்கு. ஸோ சுவாமி வாஸ் பிளெஸிங் தெம் பியாண்ட் திஸ் ஃபிசிக்கல் கம்ஃபர்ட். அப்போ சுவாமி இது வந்து அவருக்கு ப்ரையாரிட்டின்னு, அவருக்கு பிடிச்சது படின்னு சொல்றாரு. இதில் அந்த பிரேமை எனக்கு சுவாமி அட்டாச்டு வந்து சொல்லிருக்கிறேன், எனக்கு வந்து ஞாபகம் இல்லை. அதில் வந்து இதில் சொல்றாரு, ஐ எம் அட்டாச் டு திஸ் ஒர்க், ஐ லவ் திஸ் ஒர்க்னு சுவாமி சொல்றாரு. பிரேம நாக்குன்னு சொல்றாரு சுவாமி. இது ரெண்டு விஷயம் இல்லை. இந்த பிரேம நாக்கு அப்படின்னு சொல்லத்துல நம்ம டிவோட்டீஸாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சுவாமிக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நம்ம பண்ணணும். ஆமாம் இல்லையா? நம்ம ஹாஸ்டலில் இருக்கும்போது சுவாமிக்காக அப்படின்னு சில விஷயம் நம்ம சமைச்சி அனுப்புவோம். இல்லாட்டி சுவாமிக்கு ஒரு சேர் வச்சா கூட சுவாமிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு பார்ப்போம். ஒரு ப்ரோக்ராம் பண்ணால் கூட சுவாமிக்கு எந்த ப்ரோக்ராம் எந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னு பண்ணுவோம். ஒரு மியூசிக் குரூப்பில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் சொன்ன ஒரு எபிசோட் ரொம்ப பியூட்டிஃபுல்லு. என்ன சொல்கிறார், ஒரு சாமியோட பர்த்டே 65th பர்த்டே அது மாதிரி ஒரு ப்ரோக்ராம்காக, மியூசிக் ப்ரோக்ராமுக்காக சாங்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு பர்டிகுலர் பாட்டில் சாமி சொன்னார், இந்த இடத்துல வந்து ஒரு வீணை பீஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், இன்டர்லியூட் மாதிரி போட்டி நல்லாயிருக்கும். ஸோ அந்த மெயின் மியூசிக் குரூப்பில் இருக்கவர் வந்து அவர் தான் கம்போஸ்லாம் பண்ணியிருக்காரு பாட்டு. சுவாமி இந்த பாட்டுக்கு வந்து வீணை சரியாக இருக்காது சுவாமி, ஏன்னா இது வந்து ஹிந்துஸ்தானியா என்ன ரீசனில் சொன்னாருன்னு தெரியல, ஆனால் அவரோட லாஜிக்கில் அது கரெக்டு. சுவாமி இந்த இடத்துல வீணை நல்லா இருக்கா சுவாமி, ஃப்ளூட்டு இல்லாட்டி சித்தாரு இருக்கும், இல்லை அது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சுவாமி சொன்னார். இல்லை சுவாமி இது சரியாக இருக்காது. ஸோ சுவாமி கிட்டேருந்து ரொம்ப டேஞ்சரஸான வார்த்தை என்னன்னா, மீ இஷ்டம். மீ இஷ்டம்னா அப்படின்னா உனக்கு சரி, உனக்கு உன்னோட இஷ்டம் அப்படின்னு சுவாமி சொன்னார்னா யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஸோ சாமி சார் பரவாயில்ல மீ இஷ்டம் அப்படின்னாரு. ஸோ திஸ் பாய்ஸ் வென் பேக் அண்ட் அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி அது மாதிரி ஒரு மியூசிக் போட்டு, ஆனால் அடுத்த நாள்லேருந்து சுவாமி அந்த பையன்கிட்ட பேச மாட்டேன்றார். ஓகே, 2-3 நாள் அது மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ஹீ அண்டர்ஸ்டுட் அதனால தான் அப்படின்னு. ஸோ ஒரு நாள் வந்து சுவாமி டெய்லி சுவாமி காலிங் ஃபார் இன்டர்வியூ, செக்கிங் த சாங்ஸ், ஆனால் இந்த பையன்கிட்ட மட்டும் பேச மாட்டேன்னார். ஸோ ஒரு நாள் சுவாமி பக்கத்துலேயே உட்காந்துட்டு ஹீ ஸ்டார்டட் க்ரைங். ஸோ சாமி அவனை கூப்பிட்டு, என்னாச்சு, ஏன் அழுகுறேன், ஏன் டல்லாக இருக்கு அப்படின்னு சொன்னால், சுவாமி பெரிய பாவம் பண்ணிட்டேன் சுவாமி அப்படின்னா. பெரிய பாவம், பாவத்துக்கு ஹிந்தியில் என்னமோ சொன்னார், பாப் கர்தியா சுவாமி, படா பாப் கர்தியா. ஸோ சுவாமி சொன்னார், நாட் சின், மிஸ்டேக். பாவம் இல்லை, ஆனால் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா. ஸோ சுவாமி அதுக்கப்புறம் கேட்டாராம், இப்போ நீங்கள் மியூசிக் ப்ரோக்ராம் போடுறீங்க, எதுக்காக மியூசிக் ப்ரோக்ராம் போடுறீங்க? சுவாமிக்காக. ஸோ சுவாமிக்காகன்னு மியூசிக் ப்ரோக்ராம் போடும்போது சுவாமிக்கு பிடிச்ச மாதிரி தானே போடணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மியூசிக் ப்ரோக்ராம் போட்டு அது எப்படி சுவாமிக்காக அப்படின்னு சொல்ல முடியும்? ஸோ வென் சுவாமி இஸ் டெல்லிங் திஸ் இஸ் வாட் ஐ லவ், ஸோ நான் வந்து சுவாமிக்காக ஆஃபர் பண்ணணும்னா வாட் சுவாமி லவ்ஸ் ஐ ஷுட் ஆஃபர். கரெக்ட். ஸோ வென் ஐ ஆஃபர் திஸ் சர்வீஸ் டு சுவாமி, தட் இஸ் வாட் ஹி வில் லவ்.
அண்ட் அதே சமயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி திஸ் இஸ் ப்ரையாரிட்டி ஃபார் சுவாமி. ஆமாம். ஏன் நான் எத்தனையோ வேலை பண்ணணும். வந்து ஒரு சுவாமியோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சொன்னார், டெய்லி சுவாமி வாஸ் காலிங் ஃபார் இன்டர்வியூ. அந்த டைமில் எவ்ரிடே ஒரு 1/2 hour 45 minutes. So he said many years அப்புறம் he was reflecting on that period when Swami was giving him so much chance எல்லாம் சொல்லிட்டு போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னாராம். என்ன அப்படின்னா, ஒரு 2-3 வாட்டி ஐ ஹவ் அப்சர்வ் திஸ். ஒரு 1/2 hour 45 minutes சுவாமி வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு, என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, அம்மா அப்பாவை பற்றி கேட்குறாரு. சரி பஜன் டைம் ஆச்சு போ அப்படின்னு சொல்லுவார். நான் எழுந்து போகும்போது சுவாமி வந்து ஒரு பெருமூச்சு விடுவார். பா, ஒரு பெரிய வேலையை முடிச்சா நம்ம வந்து சை ஆஃப் ரிலீஃப் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அப்படின்னு. ஸோ இந்த பையன் சொன்னால், சுவாமி கொடுக்குறாரு, அவ்வளோ அன்போடு கொடுக்குறாரு, ஆனால் வந்து ஒரு வேலையை முடித்த மாதிரி ஒரு பாவம் இருக்குது சுவாமி கிட்ட அப்படின்னு. ஸோ சுவாமி வந்து நிறையா விஷயம் பண்ணுறாரு. அவதாரமாக வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன் செட்டப் பண்ணுறது, இந்த வேலையை பண்ணுறது, இவங்கக்கிட்ட பேசுறது, ஒரு மினிஸ்டர் வந்தாருன்னா அவங்களுக்கு பேசுறது. ஆனால் அந்த எல்லா காரியத்துலேயும் வாட் ஐ லவ் இஸ் திஸ். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ப்ரையாரிட்டியாக இருக்குன்னு கூட சுவாமி அது எடுத்து காட்டுறாரு. ரிமூவிங் த சஃபரிங், அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பிடிச்ச வேலை. அப்போன்னா நம்ம லைஃப் ஷுட் ஆக்சுவலி ரிஃப்ளெக்ட் தட் இல்லையா? ஆமாம், அந்த நீடிங்கிறதுல ஆக்சுவலி ஒன்ஸ் இப்போது ஆக்சுவலி ஸ்ரீ சத்யசாய் நம்ம சேவா ஆர்கனைசேஷனாக 3 விங்கில் எஜுகேஷன், சர்வீஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் விங், எஜுகேஷன் விங். 3வது என்ன விங்? திஸ் ஒன்லி மை தாட், ஐ மை பி ராங் ஆல்சோ, நான் சொல்கிறது தப்பாக இருக்கலாம். சர்வீஸ் விங்கா சேவா விங்கா டவுட், எனக்கு வந்து டவுட்டு. பட் ஒன் டிஸ்கோர்ஸ் ஐ ஹேப்பன் டு ரீட், அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டேட் ஞாபகம் இல்லை. அதில் வந்து சுவாமி டிஃபைன் சேவா. சுவாமி சேஸ் சேவானா என்னது? நம்ம உடல் சம்பந்தமான அந்த தேவைகள்லாம் வந்து அது வந்து அதெல்லாம் வந்து நம்ம அதுக்கெல்லாம் அதை நம்ம அட்ரெஸ் பண்ணுறது, அது சேவா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெடிக்கல் கேம்ப், நாராயண் சேவா, நம்ம வந்து இந்த நீர்மோர் கொடுக்குறது, நம்ம சம்மர் சீசனில் வஸ்திரதானம், இல்லை வஸ்திரதானம் சொல்லக்கூடாது, நம்ம நாராயண் சேவை நம்ம வந்து வஸ்திரம் ஆஃபர் பண்ணுறது, அதெல்லாம். அதுக்கப்புறமா சுவாமி சொல்கிறாரு, சுவாமியை பற்றி, கடவுளை பற்றி, நம்ம ஆத்தியாத்மிக கான்செப்ட்ஸ், ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற பசி இல்லை, அந்த பசியை போக்குறதும் சுவாமி சொல்கிறாரு, அதுவும் சேவா. நகர சங்கீர்த்தனம் சுவாமி சேவான்னு சொல்லியிருக்காரு. ஆமாம். 3வது சுவாமி சொல்கிறாரு, இந்த அசாந்தி, நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து நிம்மதி கிடைக்க செய்கிறது. அது ஒரு வேறு டிஸ்கோர்ஸில் சுவாமி சொல்லியிருக்காரு. இந்த அசாந்திக்கு வந்து மருந்து என்னதான் பஜன் சொல்கிறாரு சுவாமியோட டிஸ்கோர்ஸில். அப்போ பார்த்தீங்கன்னா பஜன் இதெல்லாம் வந்து அது வந்து ஸ்பிரிச்சுவல் விங், ஸ்டடி சர்க்கிள் ஸ்பிரிச்சுவல் விங், அது வந்து செகண்ட் கேட்டகரி. நம்ம ஏன்னோ ஜிஜ்ஞாசாங்கிற பசியை தீர்க்கிறது. நம்ம சர்வீஸ் விங்கில் வரதெல்லாம் வந்து அதுவும் வந்து இது அது ஏன்னா ஸ்ரீ சத்யசாய் சேவா ஆர்கனைசேஷனல் பேரில் 3மே வருது இல்லை, அப்படின்னா அது எல்லாமே சேவா தான். அது ஸோ சுவாமி அது எக்ஸ்பேண்டட் இட் ஸோ பியூட்டிஃபுல்லி. ஆனால் அது வந்து அந்த பாவத்தில் பண்ணோங்கிற மாதிரி, யாருக்கு என்ன இல்லையோ அதை கொடுக்கறது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அறிவு பசி, ஞான பசி இருக்கிறவங்களுக்கு இன்னொரு ஜஸ்ட் மெமரி இட் இஸ் கம்மிங். சுவாமி வந்து நம்மளாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஒன்லி ஒன் அஜெண்டா, சுவாமியை அட்டென்ஷன், வி ஷுட் சீக் இஸ் அட்டென்ஷன். இந்த மாதிரி இந்த பக்கம் வந்தாருன்னா ஒரு லெட்டர் கொடுக்கணும், இல்லை ஒரு பாத நமஸ்காரம் வாங்கணும். ஸோ அந்த ஒரு வேண்டேஜ் பொசிஷனில் இருக்கும்போது வாட் வி வுட் டூ இஸ் அப்சர்வ் சுவாமி. வாட் டைம் இஸ் ஹி லைக்லி டு கிவ் இல்லையா? அந்த அப்சர்வேஷன் வந்து அந்த பக்கம் போனார்னா அங்கே போய் நின்னா வீல் பாத நமஸ்கார் கிடைக்கும், இல்லை இங்கே போய். ஸோ அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணும்போது ஒன் திங் நாங்கள் எல்லாருமே அப்சர்வ் பண்ணது, சுவாமி எப்போ ஏதாவது கொடுத்துட்டு வந்தாரோ அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ஆமாம். அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி இட் இஸ் நாட் ஓன்லி கிவிங் டு புவர் பீப்புள், அன்னதானம் பண்ணுறதோ இல்லை மாதிரி டிசேபிள் பீப்புளுக்கு ஏதாவது கொடுக்கறதோ இல்லை. ஈவன் when சுவாமி gives a discourse he'll be very happy. ஒரு டிஸ்கோஸ் சுவாமி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பேக் ஸ்டேஜ் வரும்போது எத்தனையோ வாட்டி இது ஸ்டாண்டர்ட் 3-4 மாசமா வாங்காத லெட்டர் அன்னைக்கு வாங்குவார். அதான் நீங்கள் சொன்னீங்களே, சுவாமி சொன்னார் இந்த 3 இதில் நீங்கள் சொன்னீங்களே, அது கொடுக்கறது, இந்த கொடுக்குற கைங்கிறது, இந்த குழை வந்து கொடுக்குற கை. அண்ட் எனிதிங் சுவாமி வந்து ஒரு குரூப் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் பாத நமஸ்கார் கொடுத்துட்டு வராரு. சேவாதால் குரூப் வந்து அவங்க சேவை முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமி will be so happy.
ஏன்னா இதில் வந்து இட்ஸ் சூக்ஷ்மம். சுவாமி சொல்கிறாரு, பிரேமா அண்ட் ஆனந்தா ஆர் ஆல்வேஸ் டுகெதர். கரெக்ட். எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணும்போது நான் எப்பவுமே ஆனந்தமா இருக்கும். கரெக்ட். எனக்கு பிடிச்சவங்களோட இருக்கும்போது நான் சந்தோஷமா இருப்பேன். கரெக்ட் கரெக்ட். இல்லையா, எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் வந்து பாஸ்ட் டைமாக பண்ணுறேன், ஹாபியாக பண்ணும்போது ஐ வில் பி வெரி ஹாப்பி. அதே மாதிரி சுவாமி வந்து whenever he is giving, அப்போதான் சுவாமி வந்து அந்த கிவிங் மோட்ல இருக்காரு. ஸோ சுவாமி அவர்கிட்ட என்ன கேட்டாலும் ரொம்ப சந்தோஷமா சுவாமியா. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நான் நினைக்கிறேன் சுவாமி வந்து ஒரு தட்டை வந்து சேவானா அந்த அஃப்கோர்ஸ் ஃபிசிக்கல் சேவா, பாவர்ட்டி அதெல்லாம் கண்டிப்பாக அது ஆல் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சுவாமியை நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு ஸ்ரீ சத் சாய் சேவா ஆர்கனைசேஷனில். இல்லாட்டி கூட அப்போ நம்ம நினச்சிப்போம் அதெல்லாம் ஒரு சில டைம் தான் பண்ண முடியும். ஆனால் வந்து நம்ம பேச்சால் நம்ம செய்யலால் வந்து யாருக்காவது ஒரு ஆனந்தம் கிடைச்சதுன்னா that also, because that need of some emptiness in them, sadness. So 9 point of code of conduct follow pannale speak softly and sweetly, adu vandu is something which Swami will love. In fact, New Year program nadakumbodhu, see, if you look at it, New Year தனியா English New Year, I mean January 1st தனியா செலிப்ரேட் பண்ணணும்னு பார்த்தா பிரசாந்த் லயத்தில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நியூ இயர் எதுக்கு இங்கே செலிப்ரேட் பண்ணணும்னு யோசிச்சா, சுவாமி would say நிறைய டிவோட்டீஸ் எஸ்பெஷலி வெஸ்டர்னர்ஸ் கிறிஸ்மஸ்க்கு வந்திருக்காங்க, தே ஸ்டே பேக். அவங்களுக்கு நியூ இயர் வந்து தெர் இஸ் ஜாய் இன் பீயிங் இன் நியூ இயர். ஸோ கிவ் தம். அதனால நம்ம இஃப் யூ ரிமெம்பர் நம்ம நியூ இயர் அன்னைக்கு பாடுற சாங்ஸாக இருக்கட்டும், இல்லை பேண்ட் வாசிக்கிறதா இருக்கும், தட் வில் பி அ டிஃப்ரெண்ட் லெவல். ஸோ டெஃபினெட்லி டிவோஷன் இருக்குது, அதுக்கும் மேலே அவங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ சுவாமி வுட் கிவ் தெம் தட் ஆல்சோ. பியூட்டிஃபுல். இந்த நெக்ஸ்ட் லைனுக்கு போனால் அதுவும் அகேன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டிவோட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம். சுவாமி சொல்கிறாரு, నియమ నిష్టలతోడ ననుగొల్చు వారిని కాపాడుచుండుటే ఘనత నాకు. Rescuing all those who worship and adore me with uncompromising discipline is my proud achievement. నియమ and నిష్ట. నిష్ట. Discipline and following and steadfastness. நிஷ்டா. நிறைய இடத்துல கோட் பண்ணது தான். சுவாமி வந்து த்ரை பிருந்தாவனில் பிளே ஆஃப் வேர்ட்ஸ் சுவாமி சொல்கிறான், மேனர்ஸ் ఉంటేనే மேன், பிஹேவியர் ఉంటేనే பாய். ஸோ சுவாமி சொல்கிறாரு, மேன்னா மேனர்ஸ் இருக்கணும், பாய்னா பிஹேவியர் இருக்கணும், டிவோட்டினா நம்ம டிவோஷன் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். சுவாமி சொல்றாரு, டிவோட்டினா டிசிப்ளின். நியம நிஷ்டலத்தோ. சுவாமி இஸ் வெரி பர்டிகுலர். ஏன்னா சுவாமியோட ஃபோல்டில் நம்ம எல்லாம் இருக்கோம், நம்ம சுவாமியை அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஈவன் இன் பக்தி பாவம் யூ கேனாட் கிராஸ் டிசிப்ளின். இல்லையா, நம்ம ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டென்ஸ்லி டிவோஷன் அந்த அவுட் போரிங் வர்றது பஜன் டைமில். ஆனால் அந்த பஜன் கூட சுவாமிக்கு டிசிப்ளின் இருக்கணும். இல்லையா, சுவாமி வாஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் தட். பாவம் இருக்கணும், ஆனால் பாவம் ஆல்சோ ஷுட் ஹேவ் தட் டிசிப்ளின். சுவாமி வாஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் தட். இல்லையா, கண்டிப்பாக. ஸோ திஸ் இஸ் அகேன் சுவாமிஸ் எக்ஸ்பெக்டேஷன். நம்ம இந்த லெட்டர் பார்த்தோன்னா சுவாமி ஒரு டிவோட்டி கிட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்றதுக்கு ஸோ கிளியராக இருக்குது. அது நம்ம பார்த்த மாதிரி அகில மாணவர்களுக்கும் நீயும் அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கக்கூடாது, நான் டிஃப்ரென்ஸ் பார்க்காம இருக்கிற மாதிரி நீ என்னோட டிவோட்டினா நீயும் அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி பீத சாதலக்கைனா எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னா உனக்கும் இதுதான் பிடிக்கணும். யூ ஷுட் ஆல்சோ டிரைவ் ஹாப்பினஸ் ஃப்ரம் திஸ். அதே மாதிரி நியம நிஷ்டலத்தோட நான் என்கிட்ட நீ டிவோட்டி அப்படின்னா டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சுவாமி நம்ம காலேஜில் கூட சொல்லுவோம் இல்லையா, டிசிப்ளின் இஸ் தி ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். இந்த காலேஜில் டிசிப்ளின் இஸ் த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு. In fact, I remember, I think maybe he was your batch, த்ரை செஷனில் அவருக்கு லைட்டாக ஸ்டபிள் ஃபார்ம் ஆயிருந்தது. ஷேவ் பண்ணாமல் ஒரு நாளும் இன்னமும் ஷேவ் பண்ணல. சுவாமி ஜூலாவில் வந்து உட்காந்த உடனே ஏமி சமாச்சாரம்னு கேட்டுட்டு தென் வார்டன் சாரை பார்த்துட்டு, இந்த பையன் எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையன்ட்டே கேட்டிருக்கலாம், சிட்டிங் வெரி மச் தேர் இன் ஃப்ரண்ட். இந்த பையன் எந்த ஊருன்னு கேட்டார். அவர் வந்து ஐ ரிமெம்பர் த ஊர் பேர் ஒங்கோல் சுவாமி அப்படின்னார். ஒங்கோல்ல பார்பர் லேதா? வெரி சிம்பிள். ஸோ அது கூட யூ ஷுட் பி வெரி. பட் அகேன் சுவாமி சொல்ற கனத்தை நாக்கு, த லார்ட் ஹூ ஹேஸ் தி ஹோல் யூனிவர்ஸ். இங்கே இருக்க பவர் எதுவுமே அவர்கிட்ட இல்லாமல் இல்லை. நம்ம கிட்ட ஒரு வீடு இருந்தால் ஒரு கார் இருந்தால் we take pride from that. The whole cosmos belongs to him. But what does he take pride in? காப்பாடுச்சுண்டுட்டு.
என்னை நம்பி வந்தவங்கள நான் வந்து விடமாட்டேன். சுவாமி ராமாவதாரில் சொல்கிற மாதிரி சக்ரதேவ பிரபன்னாய ஒரு வாட்டி சொன்னா கூட நான் ஒன்று விட்டு கொடுக்க மாட்டேன். அபயம் சர்வபூதேபியோ ததாமியதத் விருத்தம் மமா. நான் அதில் சொல்கிறேன் விருத்தம் மமான்னு சொல்கிறேன். இந்த ஒரு இது இன்சிடென்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க பிரதர். ஒரு டிவோட்டி, ஹி வாஸ் அ செயின் ஸ்மோக்கர் அண்ட் டெய்லி சுவாமி அவரை கூப்பிட்டு பேசுவாராம். அண்ட் அதுவும் இதில் நமக்கு தெரியும் இன்டர்வியூ ரூம் இஸ் அ வெரி ஸ்மால் ரூம், பக்கத்தில் உட்கார வச்சு பேசுவாராம். அண்ட் அந்த டிவோட்டியால் ப்ராபப்ளி மந்திருக்கு வர அந்த டைம் மாத்திரம் தான் ஸ்மோக் பண்ண மாட்டாரா இருக்கும். ஸோ யூ நோ ஹவு பேட் இட் ஸ்மெல்ஸ். அண்ட் சுவாமிக்கு அந்த ஸ்மெல் சுத்தமாக பிடிக்காது. அண்ட் சுவாமிக்கு லிட்ரலி அவர் வெளியில் போனதுலேருந்து அன்னீசியாக இருப்பாராம், காஃப் வருமா. அங்கே கூட இருக்கிற சர்வ் பண்ணுறவங்க, சுவாமிக்கு சர்வ் பண்ணுறவங்க சுவாமியை பார்த்து, சுவாமி இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா why are you calling him daily? அதுவும் சீரியஸாக ஒரு 10 நாளைக்கு காலையில் சாயங்காலம் ஒரு கூப்பிட்றாரு. அப்போ சுவாமி சொன்னாராம், அவன் மனசில் எங்கேயோ என்னை வச்சுன்னு இருக்கான். ஒன்ஸ் he has put me inside, எனக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. I will have to guide him and protect him. So I'll be there. Of course, it goes without saying அவர் மாறி இருப்பார் அதுக்கப்புறம். கண்டிப்பாக டெஃபினெட்லி. த பியூட்டி இஸ் தட் டிசிப்ளின். எத்தனையோ வாட்டி நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்கோம், சுவாமி வந்து யாரும் பார்க்காம இருந்தால் கூட அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணிட்டு எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு சாதனா பண்ணிட்டு இருக்காங்களோ. இட் ரீச்சஸ் சுவாமி. ஒரு வாட்டி திரை பிருந்தாவனில் சுவாமி உட்காந்து எங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது சுவாமி வாஸ் டாக்கிங் அபவுட் தோஸ் லேடிஸ் ஹூ கிளீன் ரமேஷ் ஹால். எத்தனை மணிக்கு வராங்க, நான் இங்கே இல்லாத போது கூட வந்து க்ளீன் பண்ணுறாங்க. இன்னும் பக்கத்தில் இருக்க அந்த பெல்தூர் அந்த சமிதியிலேருந்து வந்து தே யூஸ் டு கம் அண்ட் க்ளீன் ஃபார் half an hour or something. சுவாமி வாஸ் டாக்கிங். இவ்வளோ டிவோஷன் அவங்களுக்கு. நான் இருக்கனோ இல்லையோ அந்த 3:30 மணிக்கு வந்து க்ளீன் பண்ணுறது. சுவாமி சொல்கிறாங்க, இப்போ நான் இருக்கும் போதே எத்தனை வாட்டி க்ளீன் பண்ணுறாங்க அவங்க. யாரும் ஒரு பாத நமஸ்கார் கூட என்கிட்டேருந்து கேட்கறதில்ல. அவங்க வந்து அவங்க க்ளீன் பண்ணிட்டு. ஸோ அங்கே உட்காந்துருக்கும்போது நான் நினச்சிட்டு இருந்தேன், சுவாமி நீங்கள் அவங்கள பற்றி நினைக்கிறீங்களே, அவங்களுக்கு தெரியுமா இல்லையா? தட் அவங்களோட அந்த டிசிப்ளின், அவங்களோட அந்த டெடிகேஷன் அவங்கள ரீச் பண்ணியிருக்கு. ஆமாம், ஒருவேளை அவங்க அதை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க. சுவாமி கூட கவலைப்படாமல் தேர் டூயிங். ஏன்னா இது சென்னையில் ஒரு யூத் குரூப்பில் இருந்தவர். அவர் வந்து சுவாமி சென்னை வந்த போது நினைக்கிறேன் அந்த டைமில் அவர் வந்து புட்டப்படுத்தி வந்திருக்காரு. அந்த டைமில் வேறு ஏதோ வேலையா இங்கே வந்து இந்த காலையில் அந்த மந்திரில் இந்த இதெல்லாம் போடுவாங்களே, பூவெல்லாம் அலங்காரம்லாம் போடுவாங்களே, இந்த சீதா சதி சம விசுத்த ஹிருதம் பூஜாதா பகுங்க, அதெல்லாம் அவர் எழுதி வச்சதே கரெக்டாக இருக்கு. கோலம் போடுறதா இருக்கட்டும். ஆமாம், பூக்கோலம் இந்த டோர்லாம் போடுவாங்கல்ல. அப்போ அவங்கள்ட்ட வந்து இல்லை நீங்கள் அங்கே வரலாமே, நீங்கள் வந்து சுவாமி இங்கே இருக்காருன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அதெல்லாம் அங்கே வந்து இது யார் செய்கிறது? அது அவங்கள பொறுத்த வரைக்கும் ராமகாரியம். அது ஆஞ்சநேயர் சொன்ன மாதிரி தான், ராமகாரியம் அவர் பண்ணுறதுல விபீஷ்ணா சொன்ன மாதிரி அவன் வந்து அது நியம நிஷ்டலு. தே ஹேவ் டேக்கன் தட் ஆஸ் தேர் சாதனா. எனக்கு ரிமைண்டட் ஒன் ஆஃப் மை கிளாஸ்மேட்ஸ், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹி வாஸ் சச் அ, என்ன சொல்கிறது, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஹாஸ்டலில் முதல்ல ஹாஸ்டலுக்கு ஜென்ரலாக எல்லாருக்கும் என்ன தேவையோ அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு அண்ட் ஆல்வேஸ் ஸ்டாண்டிங் பிஹைண்ட். ஏதாவது ப்ரோக்ராம்னா ஃப்ரண்ட்டில் வந்து அப்படியே முந்திரி கொட்டை மாதிரி இருக்கிறதுலாம் கிடையாது. இந்த மாதிரி தான் சர்வீஸில் எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் ஸ்டடீஸ்லேயே ஹி வாஸ் டூயிங் வெரி வெல். எங்கள் 3rd இயர் வந்தது பிருந்தாவனில். சுவாமி ஒரு நாள் த்ரையில் ஹீ வாஸ் கம்மிங். நாங்கள் எல்லாம் உட்காந்துட்டோம். அப்புறம் சுவாமி கேம் ஃப்ரம் ஹிஸ் ரூம். அண்ட் ஜூலாவில் உட்காரதுக்கு முன்னாடியே சுவாமி என்ன சொன்னார்னா, இன்றைக்கி நான் சில இது பேசுவேன், முடித்த உடனே ஐ வில் ஆஸ்க் அ கொஸ்டின். நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு யார் கரெக்டாக பதில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது அப்படின்னார் சுவாமி. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாரும் சும்மாவே சுவாமி பேசினா, அதுவும் த்ரையில் எக்ஸ்ட்ராடினரி செஷன்ஸ் இல்லையா. ஸோ எவ்ரிபடி வாஸ் கீன், என்ன கொஷின் கேட்க போகிறார், என்ன எல்லாம் லிட்ரலி ஒரு கொஷின் பேங்க் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சுவாமி ஸ்போக் அபவுட் கிங் பரதா, நாட் ராமாயண பரதா பட் துஷ்யந்தனோட சன், ஆஃப்டர் ஹூம் பாரத தேசம் வாஸ் நேம்ட். அண்ட் சுவாமி வந்து டார்வின் பற்றிலாம் பேசியிருந்தாரு. அப்புறம் கடைசியில் ஹீ சடன்லி செட், நான் ஒரு ராஜா பற்றி சொன்னேனே, அந்த ராஜா பேர் என்ன? வெரி ஈஸி, ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆன்சர் பண்ணோம். நான் வந்து சுவாமி ஜூலா இங்கே இருக்குன்னு நான் அங்கே உட்காந்துருக்கேன், ஜஸ்ட் 3-4 பாய்ஸ் இன் ஃப்ரண்ட். எனக்கு இந்த பக்கம் ஒன் ஆஃப் அந்த பிரதர் நான் சொன்னேன் கிளாஸ்மேட், ஹி வாஸ் சீட்டட் தேர்.
அவன் வாயை திறக்கவே மாட்டான் சாதாரணமாக. அண்ட் வி டோன்ட் நோ ஹவு ஹி லேண்டட் அப் தேர். யூஸ்வலாக பின்னாடி எங்கேயாவது தான் இருப்பான், ஏன்னா எல்லாரும் உள்ளே வந்தாச்சான்னு பார்த்துட்டு கடைசியாக வருவான். சுவாமி பாயிண்டட் இட், அப்பாயே கரெக்டாக வச்சுருக்காரு, இந்த பையன் தான் சொன்னான். ஏன்னா எனக்கு வந்து சுவாமி என்ன சுவாமி. அண்ட் தென் வார்டன் வாஸ் ட்ரான்ஸ்லேட்டிங். அப்போது சொல்கிறார், சுவாமி நாங்கள் வந்து இந்த பையன் ஹி இஸ் சச் அ ஜெம், உங்ககிட்ட நாங்கள் எடுத்துன்னு வந்து சொல்லவும் முடியாது, ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும் சுவாமி. ஒன்று இன்னும் கூட உனக்கு தெரியலையான்ற மாதிரி அவரை பார்த்துட்டு தென் சுவாமி கால்டும், அவனுக்கு ஒரு மோதிரம் கொடுத்துட்டு, குட் பாய், ஐ வில் டேக் யூ டு கொடைக்கானல். ஸோ அதை எதிர்பார்த்து அவன் பண்ணலை இல்லை, ஆனால் சுவாமி ஹஸ் கிவன் ஹிம் தட் ஆல்சோ. ஆமாம், அந்த நம்ம சொல்கிறது ரெகுலாரிட்டி, இன்டென்சிட்டி, கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோமே, அதுதான் இந்த சாதனை. வாட் எவர் இட் இஸ் த சாதனா. ஒன் திங் ஐ ஃபீல் இஸ், இப்போ இதை படிக்கும்போது டவுட் வரலாம், ஓ அப்போ சுவாமியோட ப்ரொடெக்ஷன் கண்டிஷன்லான்னு. ஏன்னா நியமனிஷ்டலத்தோ அப்படின்னா வந்து கனத்தனாக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் வாட் ஐ ஃபீல் இஸ், சி டு ப்ரொடெக்ட் இஸ் நேச்சர், ரக்ஷா இஸ் இஸ் நேச்சர். வாட் ஐ ஃபீல் இஸ், நம்ம வந்து இது பண்ணுறோமோ இல்லையோ, ஹி வில் ஆல்வேஸ் ப்ரொடெக்ட். ஆனால் சுவாமியோட ப்ரொடெக்ஷன் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா ஐ திங்க் நியமனிஷ்டலா பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். தேர்ஸ் அ டிஃபரன்ஸ் இல்லையா பிரதர்? சுவாமி வில் ஆல்வேஸ் ப்ரொடெக்ட் யூ, ஹிஸ் ப்ரொடெக்டிவ் கவர் இஸ் தேர். ஆனால் சுவாமியோட ப்ரொடெக்டிவ் கவர் ஃபீல் ஆகுறதுன்னா அவங்க அந்த அதோட ஆனந்தம் வந்து வேற, அந்த சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. எத்தனை வாட்டி சுவாமி சேவ் பண்ணியிருக்காரு நம்மளுக்கு தெரியாது. அது அப்போ நியமனிஷ்டலத்தோ அப்படி இருந்தா என்ன ஆகுன்னா, அந்த ப்ரொடெக்ஷன் வந்து அந்த சுவாமி சொல்ற மாதிரி சுதர்சனம் சொல்ற மாதிரி, கவச்சம்னு சொல்ற மாதிரி, அந்த ஃபீல், அந்த நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அது நமக்காக தான் சுவாமி சொல்றான்னு நினைக்கிறேன். ஆனால் பிகாஸ் டு ப்ரொடெக்ட் இஸ் நேச்சர். ஒரு தடவை இந்த ஈஸ்வ சாந்தியில் இப்போ கூட இருக்காங்க சுவாமியோட டிவோட்டிஸ்லாம், இந்த மாலை பண்ணுறவங்கெல்லாம் நிறைய டிவோட்டிஸ். அவங்க வந்து வந்திருக்க மாட்டாங்க, சுவாமி இருக்கும் போதே அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பாங்க சுவாமிக்காக. எவ்ரி டே தட் கார்லண்ட் பண்ணிட்டு போடுறாங்க. ஒரு டிவோட்டி அவங்க வந்து 1950s இருக்காங்க. ஸோ சுவாமி வந்து ஒரு வாட்டி சம்மர் டைம் பிருந்தாவனில் இருக்கார். அப்போ கூட இந்த சேவா கண்டினியூஸ். ஸோ தடவை திடீர்னு ஒருத்தர் வந்து அவங்க வீட்டில் நாக் பண்ணுறாங்க. பார்த்தா ஒரு சுவாமியோட ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட் கேட்குறாரு, உங்கள் பேர் தானம்மா இது அப்படின்னு. ஸோ எது மாதிரி அவர் கேட்குறாருன்னா, அந்த ஸ்டூடெண்ட்டு சுவாமி அந்த அம்மாவை எப்படி அந்த 1950s கூப்பிடுவாங்களோ அந்த மாதிரி சுவாமி வந்து அவங்க ஹஸ்பண்ட் பேர் சொல்லி அவங்களோட பாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பையனும் கேட்டானா, இந்த மாதிரி சொல்லி நீங்கள் தானம்மா இது அப்படின்னு. ஸோ அவங்க நினச்சாங்க, நான் தான், உனக்கு யார் சொன்னது, நீ யார் அப்படின்னு. ஸோ நான் வந்து ஹாஸ்டல்லேருந்து வரேம்மா, வார்டன் என்ன அனுப்பியிருக்காரு, சுவாமி பிருந்தாவன்லேருந்து கால் பண்ணி உங்களை பிருந்தாவனுக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த பையன் சொன்னானா. ஸோ அந்த அம்மா சொன்னாங்களா, ஏதோ தப்பாக எடுத்துருக்கப்பா, நீ என்கிட்டலாம் சுவாமி பேசி எத்தனையோ வருஷமாச்சு, நீ வேறு யாரோ தேடி வந்திருக்க, நான் இல்லை அப்படின்னு. ஸோ அந்த பையனுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சா. சரி அவன் திருப்பி ஹாஸ்டலுக்கு போயிட்டு வார்டன் கிட்ட கேட்டால், வார்டன் வந்து அவங்கள சுவாமி கிளியராக சொன்னார், அந்த அம்மாவை தான் சுவாமி கூப்பிட்றாரு அப்படின்னு. சரி திருப்பி வந்தானே அந்த பையன். திருப்பி அந்த அம்மா கேட்டாங்களே, என்னப்பா திருப்பி வந்திருக்கேன், நான் தான் சொன்னேன் இல்லை அவன் சுவாமி என்கிட்ட பேசி எத்தனையோ வருஷமாகுது. இல்லைம்மா நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், சுவாமி வந்து பிருந்தாவனுக்கு வர சொல்கிறாரு அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு நம்பிக்கையே இல்லையா. நம்ம பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்களாம், நான் திருப்பி வந்துடுவேன், நான் பிருந்தாவன் போட்டேன், சுவாமி இந்த அம்மா இல்லை இவங்களையும் கூப்பிட்டேன் அப்படின்னு சுவாமி சொல்ல போகிறாரு. ஸோ பால்காரன் வந்தானே நாளைக்கும் போட சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க பக்கத்துலலாம் சொல்லிவிட்டு, சரின்னு சுவாமி வந்து வார்டனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு கேப் எடுத்து அவங்கள அனுப்பு அப்படின்னு. சரின்னு நம்ம போகிறாங்களாம். போனால் சுவாமி திரை பிருந்தாவனில் வெயிட் பண்ணிட்டுருக்காரு இன்டர்வியூ ரூமில். போனதுக்கப்புறம் சுவாமி உடனே பார்த்தோன்னே சுவாமி சொல்கிறாரு, என்ன கூப்பிட்டா உடனே வரமாட்டியா, அந்த பையனை பாவம் 2 வாட்டியா அப்படின்னு நீ அனுப்பி வச்சுருக்க, நான் ஒன்று தான் கூப்பிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்க கேட்டாங்களா, சுவாமி என்ன கூப்பிட்டீங்களா, என்கிட்ட பேசியே நீங்கள் அவங்க என்னென்னா அவங்க ஹஸ்பண்ட் ஹி பாஸ்ட் அவே, அதுக்கப்புறம் அவங்களே ஒரு மாதிரி தள்ளி வந்துட்டு செக்லூடடாக வந்துட்டு இந்த சுவாமியோட இந்த மாலை சேவை மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் சுவாமி மாலை போடுறது கூட நிறுத்திட்டாங்க. ஆனால் அந்த சாமியோட படத்துக்கு மாலை போடுறது, இந்த கதவுக்கெலாம் மாலை போடுறது, அதெல்லாம் இது பண்ணுறது. ஸோ சாமி நீங்கள் பேசியே ரொம்ப வருஷம் ஆச்சே சுவாமி அப்படின்னு. இல்லை நான் வந்து கொடைக்கானல் போகலான்னு இருக்கேன், உன்னையும் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன் அப்படின்னு. கேட்டாங்களா சுவாமி, ஹவு டிட் யூ திங்க் ஆஃப் மீ, என்னை பற்றி எப்படி நினச்சிங்க அப்படின்னா, எத்தனையோ வருஷமாக பண்ணிகிட்ருக்கல, எனக்கு உன்னை கூட்டிகிட்டு போனேன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு. நியமனிஷ்டலத்தோ அது பார்த்தோன்னா ஒரு 2-3 வருஷம் பண்ணிவிட்டு
சாமி தான் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு போயிருந்தா அந்த கிரேஸ் வந்திருக்குமா? அந்த கிரேஸ் கரெக்ட், அந்த கிரேஸ். ஆமா ஆமா, வேற விதத்துல சாமி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆமா, ஆனா அந்த சந்தோஷம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சாமி வந்து யூஸ்வலாக கொடைக்கானல் போனார்னா எத்தனை நாள் இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த அம்மாவை கூட்டிகிட்டு சாமி வந்து இன்னொரு டிவோட்டி கூப்பிட்டுட்டு இந்த அம்மாவை வந்து பெங்களூர் கூட்டிகிட்டு போய் 7 புடவை வாங்கிட்டு வா. ஏன்னா எக்ஸாக்டாக 7 days 8 days தான் சாமி அந்த ட்ரிப்பில் இருக்கார். எக்ஸாக்ட் நம்பர் சொல்லி இத்தனை புடவை வாங்கிட்டு வா, ப்ளவுஸ் வேறு தச்சுட்டு எடுத்துகிட்டு வா, ஏன்னா இவங்க வந்து எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டாங்க அப்படின்னு சாமி காரில் பெங்களூர் அனுப்பி அவங்களுக்கு புடவை வாங்கி. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போனபோது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நினச்சாங்களா, யார் இந்த விஐபி? எவ்ரிடே சாமி இஸ் கம்மிங் அண்ட் ஆஸ்கிங் சாப்பிட்டியா, இது நல்லாயிருக்கும், இது உனக்கு பிடிக்கும், இது சாப்பிட்டியா அப்படின்னு. யாருக்குமே யார் அந்த டிவோட்டி அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெரியல. ஆனால் இந்த நியம நிஷ்டலத்தோட சாமியை சர்வ் பண்ணுறவங்களுக்கு சாமி கொடுக்குற அந்த அட்டென்ஷன். சாமி கிரேஸ் எப்படி சம்பாதிக்கலான்னு சாமி ஈஸியா எல்லாமே லீக் பண்ணிட்டாரு. ஸோ த லாஸ்ட் இதில் வந்து அகேன் వెరీ వెరీ ఇంపార్టెంట్ టు ఆల్ డివోటీస్, మంచి చెడ్డలు కూడా మనసులో సమముగా భావించుచుండుటే భక్తి నాకు. టు ట్రీట్ గుడ్ అండ్ బ్యాడ్ ఈక్వల్ మైండెడ్లీ இஸ் டிவோஷன் ஃபார் மீ. நம்மளாம் வார்த்தைக்கு சாய் டிவோட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சுவாமி சொல்கிறாரு, என்கிட்டேருந்து அந்த சர்டிஃபிகேட் வேணும்னா திஸ் இஸ் டிவோஷன் ஃபார் மீ. ஆமாம், சுவாமி சொல்லுவார், நான் இன்னும் ஐ எம் சர்ச்சிங் ஃபார் அ ட்ரூ டிவோட்டி. சாய் கீதா மாதிரி ஒரு டிவோட்டி இல்லை, அந்த மாதிரி ஒரு இன்ஃபேக்ட் நம்ம ஸ்போர்ட்ஸ் மீட்டும் போது January 11 ஸ்போர்ட்ஸ் மீட் இருக்கும், 14th அன்னைக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டே. நடுவில் ஏதாவது ஒரு நாள் எய்தர் சுவாமி பூர்ணச்சந்திரா ஹால்லையோ இல்லை இன்ஸ்டிடியூட் ஆடிட்டோரியம்லேயோ வி வில் ஹாவ் அ மூவி, பக்த பிரஹலாதா இந்த மாதிரி ஏதாவது. நான் படித்த அந்த 7 years ஐ திங்க் 3 years பக்த பிரஹலாதா பார்த்துருக்கோம் சுவாமியோட. இன்வேரியபிளி படம் முடிஞ்ச உடனே அப்படியே நின்றுட்டு சுவாமி would turn and then point to all of us and then say, இதில் ஒரு பிரகலாதனாவது கட்டியிருக்கானா? ஆமாம், பிகாஸ் பிரகலாத் அப்படி தானே, என்ன வந்தாலும் சுவாமி சொல்லுவார், அந்த பாம்புக்கு முன்னாடி போட ஓ பன்னக ஷாய், இந்த பாம்பு வரும்போதும் ஓ பன்னக ஷாய், அப்படிதான். என்ன இன்பம் துன்பம். கஜேந்திரா யானை வச்சு மிதிக்க வரும்போது கஜேந்திரா காப்பாற்று. ஆமாம், அந்த சுவாமி அந்த காட்டு ரொம்ப அழகாக ஒரு பாட்டு, ஜீவமுனிவே கதா தேவா ஜீவமுனிவே கதா బ్రోచే భారము నీదే కదా నా భారము నీదే కదా నా భాரமு நீதே கதா. அது வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. ஏன்னா ரெண்டுமே வந்து பிரசாதம், இந்த பிரசாத புத்திங்கிறது நியம நிஷ்டலத்தோட அது சேர்த்து இங்கே வந்துடுது. அது எப்படின்னா என்ன ஆரம்பிச்சுன்னா அது எல்லாமே இன்டர் கனெக்டட். இது மட்டும் பண்ணுறேன்னு முடியாது, அது எல்லாமே மற்றதெல்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இது எத்தனை வாட்டி whenever I read this ஞாபகம் வர ஒரு எபிசோட் நிறைய வாட்டி நரேட் பண்ணியிருக்கோம். நஞ்சுண்டியா சாரை பற்றி பேசினோம். சாமி வந்து ஒரு கோகுலாஷ்டமி அன்னைக்கு புட்டபர்த்தியில் இருந்திருக்காரு. இந்த 70s எல்லா ஃபெஸ்டிவலும் ஆல்மோஸ்ட் சுவாமி வில் பி இன் பிருந்தாவன் தான். வெறும் சிவராத்திரி பர்த்டேக்கு மட்டும் புட்டபர்த்திக்கு வந்து திருப்பி ஹில் கோ ஆஃப் டு பிருந்தாவன். ஸோ அந்த இயர் என்னென்னா சாமி வாஸ் இன் புட்டபர்த்தி ஃபார் ஜன்மாஷ்டமி. ஸோ நஞ்சுண்டியா சாருக்கு வந்து நம்ம வந்து பர்த்திக்கு போய் சாமியோட தர்ஷன் பண்ணலாம் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு அப்படின்னு. ஸோ இன்னொரு ப்ரொஃபஸரும் கூட வந்தாராம். ஸோ அவங்க 2 பேர் வந்து பிருந்தாவன்லேருந்து கிளம்பி பஸ்ஸில் ஏறி வரும்போது அங்கே வந்து வழியில் ரொம்ப மழை ஃப்ளட் எல்லாம் இருந்ததுனால பஸ் ரூட்டை மாற்றி இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி இது மாதிரிலாம் வரும்போது வரத்துக்குள்ளார ஈவினிங் ஆகிடுச்சான். ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. சாமி வாஸ் ஆல்சோ ரிட்டையர்ட் ஃபார் த டே. ஸோ அவங்க நினச்சாங்களா, சுவாமி வரும்போது சுவாமி வந்து அப்ஸ்டேர்ஸில் லைட் எரிஞ்சிட்டு இருந்தான். ஸோ அப்போ சுவாமி இன்னும் வெளியில் இருக்கார், இன்னும் சுவாமி ரூம்குள்ளார் போல் அப்படின்னு நினச்சிட்டு சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு மந்திர்கிட்ட, அப்போ வந்து மந்திர் பாய்ஸ்லாம் இருப்பாங்களே, நீங்கள் போய் இந்த மாதிரி 2 ப்ரொஃபஸர்ஸ் வந்திருக்கோம் பிருந்தாவன் காலேஜ்லேருந்து, சுவாமி கிட்ட சொல்கிறீங்களா, சுவாமி அலோவ் பண்ணார்னா வந்து சுவாமி தர்ஷன் பண்ணி பாத நமஸ்காரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. ஸோ போன உடனே அந்த பையன் திருப்பி வந்து சுவாமி கூப்பிட்றாரு உங்களை அப்படின்னு. ஸோ மேலே போனால் சுவாமி உட்காந்துட்ருக்காரன், பக்கத்தில் வந்து சுவாமி காருண்யானந்தா பாத சேவை பண்ணியிருக்கான். ஸோ அப்போ வந்து சுவாமி சொல்கிறார் காருண்யானந்தா கிட்ட, ஐ டோல்டு யூல 2 பேர் வராங்க அப்படின்னு. ஸோ சுவாமி சொன்னாரா காருண்யானந்தா, சொல்லு இது வரைக்கும் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லு அப்படின்னு. ஸோ சுவாமி உட்காந்துட்டு நம்ம கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி
அவங்களோட ரூட்டை ஃபுல்லாக சொல்கிறாரு சாமி. இது மாதிரி போனாங்க, அந்த இடத்துல ரோடு க்ளோஸ் ஆகிருந்தது, இன்னொரு பஸ்ஸு பிடிச்சாங்க, கதிரியிலேருந்து இது மாதிரி வந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்போ இருக்காங்க. மந்திர்கிட்ட இருக்காங்க. இந்த நஞ்சுண்டியா கையில் வந்து ஒரு பாஸ்கெட் வச்சுருக்கான், ரெட் கலரில் பாஸ்கெட், அதில் பூ பழம்லாம் இருக்குது அப்படின்னு ஃபுல் செப்டான் கதை அப்படின்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக சாமி வந்து நம்மளை பற்றி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நஞ்சுண்டியா சார் சாமி கிட்ட பார்த்து, சாமி நான் பூ பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு ஆஃபர் பண்ணலாமா அப்படின்னு சாமி கிட்ட கேட்டாராம். ஆஃபர் பண்ணேன் அப்படின்னா. ஸோ ஒரு பூ பழம்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டாராம். ஸோ போடும்போது சாமி வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்கள்லாம் ஏதாவது பண்ணால் இன்க்விசிட்டிவாக பார்ப்பாங்க, அது மாதிரி பார்த்துட்டு இருந்தாராம். ஸோ சாமி நான் வந்து பாத நமஸ்காரம் எடுத்துக்கலாமா? பண்ணிக்கோ அப்படின்னா. ஸோ ஃபுல் சாஷ்டாங்க நமஸ்காரம், ஏன்னா ரூமில் யாரும் இல்லையா, ஃபுல் அவர் டு ஹிஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமஸ்காரம் பண்ணாராம். சாமி வந்து ப்ளஸ் பண்ணாராம். இதெல்லாம் பண்ணிவிட்டு 2 பேரும் சாமி முன்னாடி உட்காந்துட்டு, சாமி ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சாமி கிட்டே கேட்டேன். கேள அப்படின்னா. சாமி பக்தி ஒக்கட்டி உண்டே சாலா அப்படின்னு கேட்டார். பக்தி ஒன்று மட்டும் இருந்தால் போதுமா, இல்லை இந்த வேதம் படிக்கணுமா, இல்லை உபனிஷத் படிக்கணுமா, இல்லை இந்த வேறு யோகம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஹி ஹேட் த டவுட். எப்போவுமே நமக்கு இருக்கிறது பக்தி மட்டும்தானே, சாமி மேலே பிரேமம் இருக்குது, இது மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேட்குறாரு. சாமி பக்தி ஒக்கட்டி உண்டே சாலா. ஸோ சாமி சொன்னாரா, பக்தினா நீ இப்போ பண்ணியே, பூ வைக்கிறது, பழம் வைக்கிறது, நமஸ்காரம் பண்ணுறது, இதுதான் பக்தி அப்படின்னு நினச்சிட்டு நீ கேட்டினா, இவ்வளோதான் பக்தி உனக்கு இருக்குன்னா, சுவாமி சொன்னாரா, நாக்கு தலபாரம் நீக்கு பிரயோஜனம் இல்லை. எனக்கு அது பாரம், நான் தூக்கிட்டு போன உடனே உனக்கு அது யூஸ்லெஸ். அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சான். சுவாமி அப்போ பக்தினா என்ன அப்படின்னு. இப்போ சுவாமி சொன்னாரா, நான் தான் சொல்லியிருக்கேன், 12th chapter of பகவத்கீதாவில் சொல்லியிருக்கேன் அப்படின்னா. அதில் தான் சுவாமி சொல்கிறார் இல்லையா, சுக துக்கே சமீகிருத்வா லாபஹ லாபோ ஜெயா. அதுதான் டிவோஷன். நீ வந்து டிவோஷன் அப்படின்ற பேரில் என்ன வேணாலும் டிவோஷன் அப்படின்னு நீ சொல்லிக்கோ, ஆனால் நான் டிவோஷன் அப்படின்னு சொல்லணும்னா மனசுலோ சமமுகா பாவம். அவங்க கீதா மோகன்ராம் அவங்க தான் சொல்லியிருக்காங்கல்ல, சுவாமியை வந்து அவங்க வீட்டுக்கு வந்து இந்த கீதா மோகன்ராம் பிரதர் ஸ்னேக் அண்ட் லேடர் ஆடினது கேட்டு பரமபதம், அது வந்து ஆடிட்டு வந்து சுவாமி கடைசியில் என்ன சொல்றாரு, இதெல்லாம் அது சுவாமி ஜெயிச்சிட்டாரு, அது வேற, அது நம்ம அது அவங்க அது நீங்கள் அது கண்டிப்பாக அவங்க அதை கேட்கணும், அவங்க சொன்னாதான் அது அழகாக இருக்கும், சுவாமி எப்படி ஜெயிச்சாருங்கிற விஷயம். ஆனால் கடைசியில் அது சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, வாழ்க்கையில் அப்படி தான், இன்பம்ங்கிற அந்த ஒரு ஏணி இருக்கும், துன்பம்ங்கிற பாம்பு இருக்கும், ஜெயம்ங்கிற ஏணி இருக்கும், அபஜயம்ங்கிற ஒரு தோல்விங்கிற ஒரு பாம்பு இருக்கும். ரெண்டுமே வந்து நீ வந்து சுவாமியோட பிரசாதம் நீ வந்து அப்படி கற்றுக்கிட்டேன்னா உனக்கு வாழ்க்கை வந்து ஆனந்தமாக இருக்கும்னு சொல்லி அதே லெசன் இவ்வளோ சிம்பிளாக வந்து சுவாமி அது அது வேறு விஷயம் கூட. இன்ஃபேக்ட் அது என்னென்னா, ஐ திங்க் இது எல்லாமே கம்பைண்டாக படித்தா சுவாமி நம்ம கை பிடிச்சிக்கிறாரு. சுவாமி இப்போது இன்பம் துன்பம் நான் தாண்டி போகிறேன்னா, அந்த துன்பத்து கூட சுவாமி தான் வந்து என்ன எடுத்துகிட்டு போகிறாருங்கிற இது வந்தால் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதே அது வித்தியாசம். அது இருக்கிறது இருக்கும், ஆனால் வந்து அவ்வளோ அது இம்பேக்ட் ஃபீல் ஆகாது. என்னோட ஒரு பிரதர் அவர் வந்து பஜன் குரூப்பில் இருந்தார், அவர் சென்னையில். அவர் நாளைக்கு இங்கே கொஞ்ச நாள் வந்து இங்கே பிரசாந்தத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ என்னாச்சுன்னா, அவர் தர்ஷனில் ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கும்போது சுவாமி வந்து அவருக்கு ஜஸ்ட்டு முன்னாடி கரெக்டாக ரொம்ப முன்னாடி நிற்கிறாரு. நின்றுட்டு எப்படின்னா அவர் சுவாமியோட ரோப் வந்து அவரோட மூக்கில் அவரோட பக்கத்தில் இருக்குது. அப்போது சுவாமி பாதம் கிடைக்கிதில்ல, சுவாமி பாதத்தை பிடிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறமா சுவாமி என்ன பண்ணாரு, அது பின்னாடி ஒரு பெரிய குரூப்பு பாம்பேலேருந்து இங்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்கள சுவாமி கூப்பிட்றாரு. சுவாமி கூப்பிடும் போது அவங்க எல்லாம் வந்து கடகடகடான்னு அலை மாதிரி வராங்க. வந்துட்டு சுவாமி வந்து இப்படி முன்னாடி வந்து பேசுவோம்ல, ஆனால் இவர் முன்னாடி உட்காந்துருக்காரு இந்த பிரதர். அவங்க அறியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த ஃபுல் வெயிட்டு முதல்ல ஒருத்தர் 2 3 ஒரு 10 பேரோட வெயிட்டு இவர் மேலே. இவர் வந்து சுவாமி பாதத்தை பிடிச்சிட்ருக்காரு இந்த வெயிட்டு. அவங்களுக்கு வந்து பாவம் அந்த சுவாமி கிட்ட பேசுகிற அந்த ஆனந்தத்தில் வந்து இவர் மேலே அவங்க மேலே அந்த வெயிட்டு இந்த செலுத்துகிறாங்கிற கவனமே அவங்களுக்கு இல்லை. சுவாமி இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, பார்த்தியா இங்கே 10 பேர் வெயிட்டும் அவன் மேலே இருக்குது, ஆனால் அவன் ஃபீல் பண்ணுறதுலேயும் எந்திரமா அவனோட பாதத்தை பிடிச்சிட்ருக்கான். அப்போது அதுதான் அப்போது அந்த சுவாமி வந்து இந்த செய்ப்பட்டி காப்பாடுவிட்டு நியம நிஷ்டத்தோ அதெல்லாம் இருந்தால் வந்து என்ன ஆகும்னா, வேறு விஷயம் என்னன்னா, சென்னையில் ஒரு டிவோட்டி அவர் சொன்னார்,
அவர் வந்து சில பார்த்தீங்கன்னா அந்த இன்பம் துன்பங்கிறது அது கற்றுக் கொடுக்குறதுக்கு சில டைமில் என்ன தோணுன்னா சுவாமியை வந்து அதை ஆக்சலரேட் பண்ணுறாரும் டவுட் கூட இருக்கு. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, அவர் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது அவர் கவனிச்சார் ஒரு பேட்டர்ன். சுவாமி ஆர்கனைசேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி நான் சுவாமி ஃபோல்டுக்கு வரதுக்கு முன்னாடி சௌக்கியமாக இருக்காங்க. அதுக்கப்புறமா சுவாமி ஆர்கனைசேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபோல்டு வந்ததுக்கப்புறமா அவரோட ஒரு இதில் நிறைய இல்லாத ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது, நிறைய இல்லாது இட் சீம்ஸ் டு மல்டிப்ளை. அப்போ ஒரு அவர் வந்து அந்த டைமில் டென்டேட்டிவாக ஒரு அவுட் சைடர் பஜனுக்கெல்லாம் வருவார். ஆனால் வந்து ஜாயின் பண்ணமா இல்லையா அப்போ ஒரு டவுட்டில் என்னன்னா, ஏதாவது வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா இவங்களெல்லாம் மாதிரி நம்ம தவிக்கணுமோங்கிற டவுட்டு. அப்போ ஒரு எல்டர்கிட்ட போய் கேட்டாரான், சார் இது மாதிரி நான் பார்த்துருக்கேன், இஃப் யூ கம் டு சுவாமி கிட்ட வந்தால் ட்ரபிள்ஸ் ஆர் கம்மிங்கிறது கவனிச்சு, அதனால ஒரு டவுட்டு, நான் வந்து சுவாமி ஃபோல்டு வரணுமா இல்லையா. அந்த எல்டர் வந்து சிரிச்சிட்டு சொன்னாரா, இல்லை பிரதர் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க, நீ சுவாமி கிட்ட வர்றதுனால உனக்கு கஷ்டம் வரல, கஷ்டம் வந்து உன்னோட வாழ்க்கையில் வரப்போகுது, அதனால சுவாமியோட வாழ்க்கைக்குள்ள வராரு. அது எப்படின்னா ஒரு பைலட் வந்து சொல்கிற மாதிரி we are going to pass through turbulence னா என்ன அர்த்தம், பைலட் didn't cause the turbulence, ஆனால் வந்து he is forewarning you and saying don't worry I am there to take careங்கிற மாதிரி. எனக்கு நீங்கள் இந்த பிரசாத புத்தி அந்த இது சொன்னீங்க இல்லையா, நான் ஐவ் கோட்டட் அட் ஈவன் இன் மீடியா சென்டர் பழைய இதிலெல்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வேதபுருஷ சப்தாக ஞான யஜ்யம் நடக்கும்போது ஈவினிங் பிரசாந்தி வித்வன் மகாசபா முடிஞ்சு ஆரத்தி முடிஞ்சு சுவாமி டிஸ்கோர்ஸ் முடிஞ்சு ஆரத்தி முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா சுவாமி ரிட்டையர்ஸ் பேக் டு ஹிஸ் ரெசிடென்ஸ். ஆனால் பூர்ணச்சந்திரா ஹாலில் அந்த பண்டிட்ஸ் பகலில் இன்றைக்கி பண்ண பாராயணம்லாம் சேர்த்து ஈவினிங் திருப்பி லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் நடக்கும், திரிசக்தி பாராயணம் இதெல்லாம் நடக்கும். முடிச்சுட்டு அன்றைக்கி அவங்க ஸ்டேஜில் ஒவ்வொருத்தர் ஒன்று தேவி பாகவதம் ஒன்று படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து சில இதை தே வுட் ஷேர். ஸோ சில பேருக்கு 2-3 டீச்சர்ஸ் அண்ட் 2-3 ஆஃபீஸ் வேதம் குரூப்பில் இருந்தவங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பூர்ணச்சந்திரா ஹாலில் ஷட்டர்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கும். நாங்கள் இந்த ஒரு 10 பேர் 15 பேர் இருப்போம் மேக்ஸிமம், கீழே உட்காந்துருப்போம். மேலே ஸ்டேஜ் மேலே அவங்க பண்டிட்ஸ்லாம் அதெல்லாம் பண்ணிவிட்டு உபன்யாசம்லாம் நடக்கும். சில நாள் சுவாமி வருவார், நோ ஹீ வுட் ஸ்பீக் டு சம்படி அண்ட் தென் அதுக்கப்புறம் ஆரத்தி முடிஞ்சோடனே நாங்கள் கடகடன்னு ஓடி வந்துடும். ஆரத்தி ஆரம்பித்த உடனே ஸோ சுவாமி எங்கே வருவார். அப்போது சுவாமி வந்த உடனே அவங்க என்ன பாராயணம் பண்ணியிருக்காங்களோ அது ஒரு பாஸ் பண்ணிவிட்டு தி ஆஃபர் ஆரத்தி. அண்ட் ஆரத்திக்கு முன்னாடி மந்திர புஷ்பம் தாத்தா புரஸ்தாத் ஆரம்பித்து நடக்கும். ஸோ ஒரு நாள் நாங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணோம், சேர்ந்து சேன் பண்ணோம். சுவாமி என்ன பண்ணார்னா அன்றைக்கி வந்து அப்போ படிக்கட்டு இருக்கும் இதில் பூர்ணச்சந்திராவில், இப்போ கொஞ்சம் ரீமாடிஃபை ஆகிருக்கு. அந்த படிக்கட்டில் லிட்ரலி ஒரு கால் ஃபஸ்ட்டு படிக்கட்டில் இன்னொரு கால் மேலே வச்சுட்டு அப்படி நின்றுருக்காரு, கம்பீரமாக நிற்கிறார் சுவாமி. நின்றுட்டு ஹி சேஸ் வெயிட் பண்ணுங்கள் பாய்ஸ், நீங்கள் ஒரு லைன் சொல்லுங்கள், அவங்க ஒரு லைன் சொல்லட்டும். நாங்கள் 10 பேர் 12 பேர் இருக்கோம். அஃப்கோர்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க சில பேர். மேலே கிட்டத்தட்ட 20-25 மினிமம் 20-25 பண்டிட்ஸ், ஐம் ஷுர் அட்லீஸ்ட் 30-40 ஆஃப் தெம் வுட் பி தேர். அண்ட் அவங்க சேன் பண்ணுறாங்க. நாங்கள் இருக்கிறது வந்து நாங்கள் இருக்கிற ஸ்பாட்டில் ஹால் இஸ் எம்டி, ஷட்டர்லாம் போட்டிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக ஆம்பிளிஃபை ஆகுது. நாங்கள் சொல்கிறது அக்கூஸ்டிக்கலி பெனிஃபிஷரி ஸ்பாட்டில் இருக்கோம் நாங்கள். அவங்க அங்கே மேலே இருக்கிறதுல அப்படி இல்லை. எப்படி இருந்ததுன்னா நாங்கள் ரொம்ப கம்பீரமாக சொன்ன மாதிரி இருந்தது. சௌமியா ஸோ ஹாப்பி. உள்ளே இருக்கிற டீச்சரை கூப்பிட்டு பிரிங் பிரசாதம் அப்படின்னாரு. அண்ட் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு பாய்ஸ் யூ ஆல்சோ கம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக தீஸ்கோண்டி பாத நமஸ்காரம் கொடுத்துட்டு யூ வாஸ் கிவிங். ஸோ நாங்கள் 12 பேரோ 15 பேரோ இருக்கோம். நான் மஸ்டவி எனக்கு அப்புறம் மேபி 2 பேர் கிட்டத்தட்ட கடைசியில். அப்போது ஒவ்வொருத்தருக்கா சுவாமி அந்த ஒரு பேசன்லேருந்து எடுத்து கொடுக்குறாரு ஸ்வீட்டை. அசார்ட்டடாக வருது. ஒருத்தனுக்கு மைசூர் பாக், இன்னொருத்தனுக்கு லட்டு. நான் ப்ரே பண்ணுறேன், சுவாமி தயவு செஞ்சு பாதுஷா மாத்திரம் வேண்டாம், ஏன்னா எனக்கு பாதுஷா பிடிக்காது சுவாமி. போகிறேன், தீஸ்கோ பாத நமஸ்காரம் அப்படி கையில் வச்சார் பாதுஷா. ஸோ சாதாரணமாக மந்திரில் எல்லாருக்கும் கொடுக்குற பிரசாதம் பாதுஷா கொடுத்துருந்தா வெளியில் வரும்போது யாராவது கேட்டால் நான் என்ன பண்ணியிருப்பேன், எந்தாங்க சார் ப்ளீஸ் சந்தோஷமா வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருவேன். ஆனால் அன்னைக்கு சுவாமி கையால் எனக்கு பாதுஷா கிடச்சிது. ஈவன் டுடே எங்கேயாவது பாதுஷா பார்த்தா ஐ எம் ரிமைண்டட் ஆஃப் தட் இன்சிடென்ட். ஸோ அதனாலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் இப்போ பாதுஷா. ஸோ ஐ திங்க் அந்த மொமெண்ட்டில் சுவாமி கொடுத்தாரு. இதே எங்கள் அம்மா கொடுத்துருந்தாலோ இல்லை வேறு யாராவது கொடுத்துருந்தாலோ ஐ வுட் ஹவ் செட் எனக்கு இது பிடிக்காது, நீங்களே வச்சுக்கோங்க. சுவாமி கொடுத்துட்டார்
அப்படின்ன உடனே ஐ எம் ஆடிங் வேல்யூ டு தட். ஸோ அப்படின்னா எனிதிங் தட் ஹீ கிவ்ஸ் இன் அவர் லைஃப் சமதிருஷ்டி வந்துடும். டீச்சர் இருக்கா சொன்னார், சுவாமி காலேஜில் கற்றுக் கொடுக்குற டீச்சர் தான் அவர் சொன்னார், இன்பம் வரும்போது நீ கேட்குறியா வை மீன்னு கேட்குறியா, ஏன் எனக்கு அது மாதிரியே வந்து துன்பம் வரும்போது கேட்கக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா ரெண்டுமே பிரசாதம்னா அதுதான். அப்போ சுவாமி வந்து அதோட ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினேஷன் ஆஃப் டிவோஷனில் எல்லாமே வருது, பக்தி கர்மா ஞானம் எல்லாமே வந்துடும். இந்த ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஒன் ஆஃப் தி ரிப்பீட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் சுவாமி இஸ் சமதிருஷ்டி. ஒரு தடவை சுவாமி வந்து ஒரு லெக்சரர் கிட்ட கேட்குறாரு, நீங்களாம் கேட்டிருப்பீங்க. சுவாமி கேட்குறாரு, ஒரு கம்பெனியில் பார்ட் டைம் எம்ப்ளாயிக்கும் ஃபுல் டைம் எம்ப்ளாயிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ சொல்கிற சுவாமி, பார்ட் டைம் எம்ப்ளாயினா எத்தனை ஹவர்ஸ் அவர் ஒர்க் பண்ணுறாரோ அதுக்கு மட்டும் காசு கொடுப்பாங்க. ஓவர் டைம் பண்ணாருன்னா அந்த ஓவர் டைமுக்கு கொஞ்சம் காசு இருக்கும், ஆனால் வேறு இது மாதிரி எதுவும் பெனிஃபிட் இருக்காது அப்படின்னா. ஸோ ஃபுல் டைம் எம்ப்ளாயினா ஃபுல் டைம் எம்ப்ளாயினா ஒரு மந்த்லி சேலரி இருக்கும், இத்தனை நாள் லீவ் எடுத்துக்கலான்னு இருக்கும், அதுக்கு அப்புறம் கிராச்சுவிட்டி இருக்கும், அதுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கும், பென்ஷன்லாம் இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்கிறார். ஸோ சுவாமி சொன்னாரா, என்னோட ஃபோல்லையும் அதே மாதிரி தான், பார்ட் டைம் டிவோட்டீஸ் ஃபுல் டைம் டிவோட்டீஸ். நீ பார்ட் டைம் டிவோட்டியாக இருந்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ பக்தி பண்ணுறியோ அவ்வளோக்கு. ஆனால் நீ வந்து ஃபுல் டைம் டிவோட்டியாக இருந்தீங்கன்னா சுவாமி சொல்கிறாரு, உனக்கு எப்பப்பெல்லாம் என்னென்ன தேவையாக இருக்கோ நான் வரேன். அது ஆனால் இந்த பர்த் மட்டும் இல்லை, அடுத்த பர்த்துக்கும் பென்ஷனாக நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சுவாமி சொல்லிட்டு, மோஸ்ட் சேட் திங் என்னன்னா சுவாமி சொன்னார், நீங்கள் எல்லாமே பார்ட் டைம் டிவோட்டி அப்படின்னு சொல்லிட்டேறான். ஸோ அப்போ வந்து அந்த டிவோட்டி சுவாமி கிட்ட கேட்டார், சுவாமி இந்த பார்ட் டைம் டிவோஷன்லேயே இவ்வளோ டைம் போயிடுது, இப்போ ஃபுல் டைம்னா எங்கேருந்து அவ்வளோ டைம் வருது? ஏன்னா இப்போவே நாங்கள் வந்து மார்னிங் தர்ஷனுக்கு வரோம், பஜனில் உட்காடுறோம், அதுக்கப்புறம் நகர் சங்கீர்த்தன் போகிறோம், இங்கே புட்டப்பட்டியில் ஒரு டீச்சராக இருந்தால் என்டையர் டே இஸ் வந்துடும் இல்லையா சுவாமி. இதுவே பார்ட் டைம் டிவோஷனா ஃபுல் டைம் டிவோஷன்னா என்ன சுவாமி அப்படின்னா, ஃபுல் டைம் டிவோஷன்னா மோர் டைம் அப்படின்னு இல்லை, ஃபுல் டைம் டிவோஷன்னா சுகதுக்கே சமயக்கிருத்து. டு ஹேவ் திஸ் ஆட்டிடியூட் இஸ் a full time devotee அப்படின்னு சுவாமி சொல்கிறார். இன்சிடென்ட்லி இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் உள்ளே நுழையும் போது எங்கள் மீடியா சென்டரில் ஸ்டூடியோவில் வெளியில் அந்த பவுல் இருக்கும், சுவாமியோட மெசேஜ் ஆஸ்க் சுவாமி. ஆமாம், அதில் 2 பேரும் வி பிக்ட் அப் a chit. இன்னைக்கு நம்ம இந்த லெட்டரோட எசன்ஸ் எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரதருக்கு சேப்பட்டி காப்பாடுட்டே வருத்தம் நாக்கு சேப்பட்டி எனக்கு வந்தது, do not get puffed up if somebody praises you and get punctured if somebody ஆமாம். அந்த ஒரு இதில் பார்த்தா சுவாமி வந்து சுவாமி சொல்கிறாரு, என்ன டீச்சர்னா அவர் பிடி டீச்சர்னு சொல்லுவார் சுவாமி. ஏன்னா அவர் வந்து செய்ய வச்சு நம்மளை கற்றுக் கொடுப்பார் இல்லையா, ஆக்ஷன் தான் கற்றுக் கொடுப்பார். அதனால பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் தருவார் சுவாமி. இதுக்கு வந்து உனக்கு தும்ப வேணுமா நான் கொடுக்குறேன் பாரு, டெஸ்ட் இஸ் த டேஸ்ட் ஆஃப் காட்னு சுவாமி சொல்கிறார். வேறு இதில் டெஸ்ட் இஸ் மை டேஸ்ட்னு சொல்கிறாரு சுவாமி. டெஸ்ட் இஸ் மை டேஸ்ட்னா டெஸ்ட் இஸ் த டேஸ்ட் ஆஃப் காட். இங்கே மைன்னு சுவாமி சொல்கிறது அந்த இந்த துன்பங்கிற இது கடந்து போகும்போது தான் நம்ம சுவாமியோட அந்த அந்த ருசி அந்த மதுரத்தை வந்து நம்ம ஜாஸ்தியாக அனுபவிக்கிறதுக்கு, நம்ம குந்தி தேவி சொன்ன மாதிரி. அப்போது அப்படி உணர்ந்து வாழ்ந்தால் அதுலேயே ஒரு டேஸ்ட் அப்படின்னா நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, என்ன சுவாமி நாங்க அது நம்ம சொல்றதா நம்ம எப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். சுவாமி சொல்றாரு, ஒரு பஃபலோ வந்து ஒரு எருமை மாடு கிட்ட கடவுள் எப்படின்னா பெரிய எருமை மாடா நினைச்சுக்குவோம் அந்த மாதிரி. அப்போ சுவாமி வந்து நோ செல்ஃபிஷ்னஸ், நோ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். ஐ எம் நடராஜா தி கிங் ஆஃப் டான்சர்ஸ். Only I know the agony of teaching you each step in this dance. எனக்கு தான் அந்த வலி தெரியும். அந்த வலி தெரியும்னா நான் முன்னாடி எப்படி நினைச்சேன், ஐயோ உங்களெல்லாம் கற்றுக் கொடுத்த தலைவேதனை எனக்கு தலைவலிக்கும், அந்த வேதனை எனக்கு தான். ஆனால் சுவாமி அப்படி என்ன நான் என்ன நினைக்கிறேன்னா, சுவாமி வந்து அப்படி சொல்லிருக்கவே முடியாது. நான் சுவாமியோட நேச்சருக்கு அது நம்ம இன்பம் துன்பம்ங்கிற சைக்கிள் நம்ம கடந்து போகும்போது, நம்ம துன்பம் வரும்போது எப்படி அம்மாவுக்கு வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு கஷ்டமான ஒரு நீச்சல் கற்றுக் கொடுக்கும்போதும் ஒன்று வந்து அங்கே ஒரு 12 feet நியர் 2 times நம்ம வந்து we will sink. ஆனால் அந்த வேதனை வந்து அவனோட அந்த லேர்னிங் ப்ராசஸோட அந்த பார்ட்டு அப்படி தானே கற்றுக்க முடியும். இன்பம் துன்பம் ஒரே மாதிரி பார்க்கணும்னா அது மாதிரி தான் கற்றுக்க முடியும். அப்போது ஒரு அம்மாங்கிற முறையில் வந்து வெய் தள்ளி 1000 mothers சுவாமி வந்து எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பான், அவனோட குழந்தை கஷ்டப்படுறான், நான் வந்து கற்றுக்கணும் அந்த ஆகனி. பட் சுவாமி டேக்ஸ் யூ த்ரூ தேட். அது ஒரு வெரி ஸ்பெஷல் டெஃபினேஷன் ஆஃப் டிவோஷன். பார்ட் டைம் ஃபுல் டைம் நீங்கள் சொன்ன மாதிரி சுவாமி எக்ஸ்ட்ரா டைம் சொல்லலை, ஆனால் அது வேறு இதில் சுவாமி சொல்லிருக்காரு. ஐ திங்க் பார்ட் டைம் பிகாஸ் திடீர்னு நீங்கள் சொல்லும்போது ஸ்ட்ரைக் ஆச்சு. சுவாமி சொல்லுற ஒரு பசுமாடு கிட்ட நம்ம வந்து ஒரு புல் என்ன பழம் காட்டினா ஓடி வருமா, சுவாமி சொல்லுவார் அந்த எக்ஸாம்பிள். அதே வடியை காட்டினா ஓடி போகுமா.
அப்போ when you come towards God and praise God and all this, நீங்கள் வந்து எப்போ இன்பம் வரும்போது மட்டும்தான் பார்ட் ஆஃப் த டைம் only you are doing it. இன்பம் வரும்போது, துன்பம் வரும்போதெல்லாம் அந்த வடி கண்ணு ஓடி போய்ட்றோம். அப்போ மேபி தட் இஸ் ஆல்சோ பார்ட் டைம். ஐ மீன் இல்லாட்டி அதுவே ரவுண்ட், அடிபடும்போது வரும், இது ஒரு ஓடி போயிடுவோம். அது இருக்கு. கரெக்ட். சங்கடம் வஸ்தே சங்கட ரமணா. கரெக்ட். அந்த டைம்ல எல்லாம் மறந்துடுவோம். கரெக்ட். ஸோ திஸ் இஸ் தட் அந்த பியூட்டிஃபுல் பத்தியம் இந்த லெட்டரில். இது எதனால் இந்த பத்தியம் சாமி ஏன் ஒரு பத்தியம் எழுதணும் லெட்டர் எழுதும்போது? நம்ம லெட்டர் எழுதும்போது யாருக்காவது எழுதும்போது இது மாதிரி ஒரு போயம் எழுதுவோமா? அதுவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில். ஆமாம். அதில் மேபி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் சேஷமராஜு காரு இஸ் a Telugu teacher. கரெக்ட். ஓ எஸ், பியூட்டிஃபுல். And he was himself a poet. ஆமாம். அவருக்கு ரொம்ப நாள் நிறைய போயம்லாம் எழுதி பப்ளிஷ் பண்ணணுன்ற மாதிரி had. ஸோ சுவாமி வந்து சொன்ன மாதிரி அவருக்கு புரிகிற மாதிரி, அவருக்கு பிடிக்கிற மாதிரி சுவாமி has written this letter. ஆமாம், அது கரெக்ட். போயமா? ஆமாம், ஒரு லெட்டரில் போயம்ங்கிறது சுவாமி டிஸ்கோர்ஸில் வரும் பத்தியம். பாடுவார் அதையும். ஆமாம். கரெக்ட். நீங்கள் சொல்கிறது பிரேமதாரில் அது மாதிரி அதிகம் ஜாஸ்தி நான் பார்த்ததில்ல. இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். நான் வந்து சுவாமி பத்தியம் வருது இங்கே தான். ரொம்ப அருமையாக இருக்கு. சுவாமி completes this section. He says, I will never give up those who attach themselves to me. When I am thus engaged in my beneficial task, how can my name be ever tarnished as you apprehend? ஸோ இதுதான் நான் பண்ணுற வேலை, இதுதான் என்னோட மிஷன், இதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் இந்த மாதிரி காரியத்தில் நான் இருக்கும்போது யார் என்ன தப்பு சொல்ல முடியும்? இன்சிடென்ட்லி அந்த பத்தியமில் அந்த ஒன்னொன்று விரதமுனாக்கும் இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது he says this means அப்படின்னா I will never give up those who attach themselves. ஸோ அட்டாச்மெண்ட்னா அப்போ என்ன? நம்ம வந்து சுவாமியோட அட்டாச்சாக இருக்கேன் அப்படின்னா நம்ம சொல்கிற மாதிரி இந்த புல்லை காமிக்கும் போது இல்லை தடியை காமிக்கும் போது இது பண்ணாமல் ஆல்வேஸ் அட்டாச்ட். ஸோ கான்ஸ்டன்ட்லி எனக்கு கஷ்டம் வந்தால் தான் நான் சுவாமியை வர்ஷிப் பண்ணுவேன், இல்லை சந்தோஷமாக இருந்தால் தான் சுவாமி ஞாபகம் இருக்கும். அப்படி இல்லாமல் இஃப் வி டூ தட் தென் விச் மீன்ஸ் வி ஆர் கான்ஸ்டன்ட்லி attached to him. Who's attached to himனா கேட்டால் அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு மகான் வந்து இந்தியாவில் பாரதத்தில் இருக்கிறவர் தான். அவர் வந்து ஒரு டிவோட்டியோரை பார்க்க வந்தார். ஒரு பெரியவர். அவர் வந்து அவர்கிட்ட வந்து உன் பேர் என்னப்பான்னு கேட்டால் புஜங்கன் சர்மான்னு சொல்லிருக்காரு. புஜங்க சர்மானா அவர் பேர் கேட்டு அவர் சிரிச்சார். புஜங்கன்கிறது சர்பாம்பு, ஸ்னேக் பாம்பு. புஜங்கம் ஃபுல் பேரா? ஆமாம். நீ புஜங்க சயனன் இல்லை, புஜங்கதாரி இல்லை. புஜங்க சயனன்னா மகாவிஷ்ணு, புஜங்கதாரினா வந்து எப்படி அந்த சிவன் இல்லை. புஜங்க சர்மா தான். அவர் சிரிச்சிட்டு சொன்னால் உங்கள் அப்பா அம்மா வந்து அவங்க வந்து ரொம்ப வயசு, ரொம்ப என்ன சொல்கிறது, அறிவாளிங்க. அது சொல்கிறாரு. ஏன்னா உனக்கு வந்து சுவாமியோட பேர் வைக்காமல் சுவாமியோட ப்ராப்பர்ட்டியோட பேர் வச்சுருக்காரு. இது சொல்கிறாரு. எப்படி நம்ம மனிதர்களே எப்படி இப்போ வந்து நான் வந்து நகரசங்கத்துக்கு வெளில போய் மழை பெஞ்சிச்சுன்னா நான் சொத்த நடிஞ்சாலும் ஒரு ஐஃபோன் நினையக்கூடாது அப்படி நினைப்பேன்ல. ஆனால் கடவுள் கூட அவருக்கு வந்து வேற. அவர் செல்ஃப்லெஸ்ஸாக அவரோட ப்ராப்பர்ட்டியை வந்து அவர் வந்து காப்பாற்றுவார். என்ன பண்ணிருக்காரு? அந்த புஜங்கிறது சுவாமியோட ப்ராப்பர்ட்டி, ஆல்வேஸ் அட்டாச் டு ஹிம். சங்கர் சக்கரம்னா அட்டாச் டு ஹிம். அட்டாச் டு ஹிம் ஐ வில் சேவ். ரொம்ப இன்டெலிஜென்ட்டா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சுவாமி பேரை வைக்காம அதை வச்சுட்டாங்க. நான் என்ன ஆச்சு, அவருக்கு ப்ரொடெக்ஷன் கேரண்டி. ஏன்னா இங்கே சுவாமியை சொல்றாரு அட்டாச்மெண்ட்னு. அதுதான் சொல்கிறேன். சுவாமி வந்து பிள்ளை ப்ராப்பர்ட்டினா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சொல்லி எல்லாருமே அவரோட குழந்தை தான். அப்போது வி கேன் பி ஸோ. சுவாமி வந்து ஒரு ஸ்டூடெண்ட், மச் சீனியர் டு ஆல் ஆஃப் அஸ். அவர் வந்து ஒரு டிவோட்டிவ் ஃபேமிலியில் பிறந்தவர். ஸோ அங்கே பாட்டி வந்து அவங்க பிறந்தபோது சுவாமிக்கிட்ட வந்து சுவாமி குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு. சுவாமி வந்து லதா அப்படின்னு வச்சாராம். சுவாமி அது பையன் சுவாமி. சுவாமி சொன்னா தெரியும், இருந்தாலும் லதா சங்கர் அப்படின்னு வை அப்படின்னாரு. சுவாமி பொண்ணு பேர் போய் எப்படி பையனை வைக்கிறதுனா, லதானா க்ரீப்பர். எப்படி ஒரு க்ரீப்பர் வந்து அந்த மரத்தை சுற்றி இருக்குமோ இந்த பையனோட எண்ணம் என்ன சுற்றி இருக்கும். அதுதான் என்னோட பிளெஸிங் அப்படின்னு. ஸோ அட்டாச்மெண்ட்னா ஆசிரித்த கல்பலதிகான்னு சொல்கிற மாதிரி. ஆமாம், கல்பலதிகான்னு சுவாமியை சொல்கிறாரு. ஆனால் வந்து கரெக்ட். அப்போ வந்து இப்போ அட்டாச்னா சுவாமி என்னோடன்னு சொன்னால் போதும். அதுக்கப்புறமா இதில் வந்து அந்த மெசேஜஸ்லாம் கொடுத்துட்டு அகெயின் ஃபைனலி ஹி சேஸ், நான் இப்படி ஒரு மாபெரும் இதில் இருக்கும்பொழுது பண்ணின்னு இருக்கும்பொழுது எப்படி என் பேர் கெட்டு போக வாய்ப்பு இருக்குன்ற கேள்வி கேட்குறாரு இல்லையா? நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி. ஸோ திஸ் இஸ் தேர் இஸ் அ மெசேஜ் ஃபார் அஸ் ஆல்சோ.
சுவாமியோட வேலை பண்ணும்போது ஆர் இன் அவர் டெய்லி லைஃப் வி டூ இட் அஸ் ஹிஸ் ஒர்க், நம்ம எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா ஹவு கேன் இட் கெட் எவர் டார்னிஷ்ட்? ஆர் நேம் கேன் நெவர் கெட் டார்னிஷ்டுங்கிற ஒரு எஷூரன்ஸ். சுவாமி அந்த பிரதரோட கொஸ்டினும் ஆன்சர் பண்றாரு, ஒரு எஷூரன்ஸ் நமக்கு எல்லாருக்குமே கொடுத்துட்டாரு. அதான் வந்து டிவோட்டிஸ்னு போட்டாரு மேல, பக்துலாரா. அது மட்டும் இல்லாமல் சுவாமி வந்து திஸ் இஸ் நாட் ஓன்லி மை இது அடுத்து சொல்றாரு, யூ டூ ஷுட் கிவ் யுவர் செல்ஃப் ஷுட் நாட் கிவ் யுவர் செல்ஃப் டு சொசைட்டி. இதுதான் நான் இருக்க விதம். திஸ் இஸ் ஹவ் ஐ லிவ் மை லைஃப், யூ ஆல்சோ ஷுட் பி லைக் திஸ். இந்த நான் சொன்ன மாதிரி ஒரு பத்தியத்தோடு நிறுத்தாமல் இன்னொரு இன்னொரு போயம் இருக்குது. இது கூட இன்னொரு போயம். சுவாமி இஸ் கிவிங் த கான்ட்ராஸ்ட். இப்போ சுவாமி ஸ்போக் அபவுட் ஹிஸ் நேச்சர். சுவாமி சொல்கிறாரு, Mahatmas will never feel elated when praised or shrink when they are ignored. But there are such yogis. இங்கே வந்து சுவாமியோட சர்க்காசம். ஆனால் எல்லா யோகிஸும் மகாத்மாஸ்ன்னு பேர் வச்சவங்கலாம் இது மாதிரி இல்லை. சுவாமி சொல்கிறார், பட் தெர் ஆர் சச் யோகிஸ் who revel in palm wine, opium, bhangi and arak. இந்த மாதிரி யோகிஸும் இருக்காங்க. And they eat the full without even leaving a little space to eat some more meat. அப்படின்னா தேர் மீட் ஈட்டிங், மாம்சம் தின்றவங்க. ஆனால் அது கூட இடம் வைக்காம தின்றாங்க, மூக்கு முட்டுறவங்க. ஸோ ப்ரீச்சிங் தட் தெர் இஸ் நோ டெத் டு ஜீவா அண்ட் நோ ஜீவா ஹம்சா as such. Jiva Himsa. And do Jiva Himsa. There is no death to Jiva and they indulge in Jiva Himsa. அப்படின்னு சொல்றாரு. The so-called great slit the necks of innocent animals. ஜீவ ஹிம்சா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பலி கொடுக்குறவங்க. பலி கொடுக்குறவங்க. Dead drunk they declare that Vedantic scriptures are useless. You need not worry that I will be spoiled in such a manner. ஏன்னா அவருக்கு வந்து பார்த்து பழக்கம் தான் இருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், அது பயம் எடுத்துக்கலாம், அது மாதிரி வந்து போயிட்டு வரோங்கிற மாதிரி. ஆனா அது மாதிரி இல்லைன்னு கூட சுவாமி அந்த மாதிரி தப்பான பாதையில போயிட போறாருன்ற அவரு. ஆனா இங்க சுவாமி என்ன சொல்றாருன்னா, தப்பான பாதையில போறவங்கள நான் பிடிச்சு கூட்டின்னு வந்துருவேன் நல்ல வழிக்கு. என்ன சொல்றாரு, 2 பயம் இருக்கு. சேஷ்மராஜு காரு எழுதின லெட்டர்ல, உனக்கு கெட்ட பேர் வருதே அப்படின்ற அந்த பயம், உனக்கு ரொம்ப நல்ல பேர் வந்தா இது மாதிரி ஆயிட போறியோ இது மாதிரி ஆயிட போறியோ அந்த பயம். ஏன் ஒருவேளை அவருக்கு இந்த டவுட் வந்திருக்கலாம், வராமல் முன்னாடி ஓம் ஸ்ரீ சாய் சகல சம்சய ஹராய நம்ம இது அந்த டவுட் வரதுக்கு முன்னாடியே வந்து ப்ரோஆக்டிவாக ஆன்சர் அது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ வெரி கிளியர்லி. ஆனால் இது வந்து 1947 சுவாமி சொல்கிறாரு. ஆனால் இப்போ வந்து நம்ம when we look back in Swami's life, என்ன ஒரு டிக்னிஃபைட் லைஃப் Swami has, in public view or in private. கரெக்ட். நியம நிஷ்டலத்தோட நமக்கு சொல்கிறாரு. ஆனால் அவர் எவ்வளோ நியம நிஷ்டாவோட he has lived. The way everything, eating, sleeping, drinking அப்படின்னு சுவாமி சொல்கிறார் இல்லையா, ஒரு விஷயத்துலையும் எவ்வளோ ஒரு டிக்னிஃபைடாக சுவாமி கேரிட் himself. ஈவன் இஃப் யூ லுக் அட் சுவாமியோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்னு எடுத்துட்டா கூட, he was not wearing very costly stuff, simplest. ஸோ நம்மளையும் வந்து ஒரு சுவாமி யூஸ் டு சே த்ரையில் வந்து இதோட யங் சாய் தன்னோட இளம் வயசை பற்றி பேசும்பொழுது சுவாமி சொல்றாரு, எனக்கு இருந்த ஒரே ஷர்ட் தான், ட்ரௌசர் தான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. அதில் பட்டன் போயிருக்கோம். அந்த பட்டன் போனாலும் நான் போய் முள் எடுத்துன்னு வந்து கருவேல முள் எடுத்துன்னு வந்து நான் போட்டுட்டு, ஆனால் யாருக்கும் தெரியாது, நான் அதை அழகாக அயர்ன் பண்ணி வச்சுப்பேன். அது கூட வாஷ் பண்ணி தான் போடுவேன். வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தை இருக்கிறது ஒரு ட்ரெஸ் தான், ஆனால் அது கூட நான் எப்பவுமே தோச்சி காய வச்சு அயன் பண்ணிட்டு போட்டுட்டு போவேன். சுவாமி இதை சொல்லுவார், நகத்தை கட் பண்ணுறது பற்றி சொல்லுவார். அதாவது ஒரு அக்கேஷனில் சுவாமி பிருந்தாவனில் என்ன ஆச்சு, சுவாமி கையில் ஒரு பேண்டேட் போட்டுன்னு வந்தார். மார்னிங் தர்ஷன் போது he was holding his hand like this. அண்ட் தர்ஷனில் லெட்டர் வாங்குறதும் வித்தியாசமாக வாங்கிட்டு இருந்தார். அன்றைக்கி ஈவினிங் பிருந்தாவனில் எப்படின்னா, ஈவினிங் பஜன்ஸ் சுவாமி ஸ்டேஜ் மேலே உட்காந்துருப்பார், ஆரத்தி அங்கேயே தான், பஜனுக்கு உட்காந்து ஆரத்தி அங்கேயே தான் இருக்கும். ஒன் ஆஃப் அவர் பிரதர்ஸ் ஹூ ஒர்க்ஸ் இன் ஒயிட்ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல், இப்போது அவர் வந்து ஆரத்தி எடுக்க போகிறார். சுவாமி தான் ஏற்றுவார் இல்லையா, சுவாமி கையை ஒரு மாதிரி மறைச்சுட்டு ஏற்றிருக்கார். அந்த பையன் நோட் பண்ணிட்டான். த்ரையில் உள்ள போய் உட்காந்த உடனே சுவாமி வந்து உட்காந்தார். முதல்ல என்ன வேலை பண்ணார்னா, கர்ச்சீஃப் எடுத்து அந்த கை மேலே போட்டுட்டார். சுவாமி ஏமி சமாச்சாரம் அப்படின்ன உடனே இந்த பையன், சுவாமி இந்த மாதிரி உங்கள் கையில் பேண்டேஜ் இருந்தது சுவாமி அப்படின்னோடனே, சுவாமி இல்லையே எங்கே பாருன்னு இந்த கை காமிச்சார். அப்புறம் இந்த கையை காமிச்சா பேண்டேட் இருந்தது, நல்லா ஆழமாக பட்டிருந்தது. சுவாமி சொன்னார்,